இங்க பவுல் முழங்கால் படியிட்டு 15 தானே சொல்லுது பாருங்க, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. யார் நோக்கி? பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஜெபம், ஒரு மிக அருமையான ஒரு ஜெபம், மிக தேவையான ஒரு ஜெபம். இன்னைக்கு நமக்காக பவுல் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த ஜெபத்தை ஏறெடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்கிறோம். இப்படி நிறைய ஜெபங்கள் பவுல் இடத்திலே நான் காண்கிறேன். பவுல் நிறைய இடத்துல நிறைய நிருபங்களிலே ஜெபங்களை குறித்து எழுதியிருக்கிறார். அதுல ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். நான் முழங்கால் படியிட்டு ஒரு 4 காரியத்துக்காக ஜெபிக்கிறார். 1, பலப்படவும். சொல்லுங்க. 2, வாசமாயிருக்கவும். 3, வல்லவர்களாகவும். 4, நிறையப்படவும். இப்படி 4 காரியங்களுக்காக அவர் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அதிகாலையில நான் இந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த 4 ஜெபத்தின் மூலமாக, இந்த 4 காரியத்துக்காக பவுல் ஜெபிக்கிறாரு. இந்த 4 காரியத்திலிருந்து, இந்த ஜெபத்திலிருந்து நாங்கள் என்ன பலனை அனுபவிக்க முடியும்? இந்த ஜெபத்தை எங்களுக்காக தான் செய்றார், நமக்காக தான் செய்றார். இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. காலையிலேருந்து என்னோட பேசவே இல்லை, பதில் சொல்லல. ஆண்டவர் எதுக்காகன்னு பெண்டிங்லேயே வச்சிருந்தார். ஆனா இங்க வந்து உக்காந்த பிறகுதான் எழுதிக்கோ அப்படின்னார். இந்த 4 காரியத்தை, 4 பயன்கள் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக தான் பவுலை மறைத்து நான் ஜெபிக்க வைத்தேன். பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்னன்னா, பலப்படவும். சொல்லுங்க. எல்லாமே அப்படின்னு இருக்கும். நான் என் பைபிள்ல பல வருஷத்துக்கு முன்பே அந்த உம்மை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். 1 என்னது? பலப்படவும். 2 என்னது? வாசமாயிருக்கவும். 3 என்னது? வல்லவர்களாகவும். 4 நிறைய படவும். எல்லாமே 4 இது இந்த ஜெபம் எதுக்காக ஆண்டவர் ஏறெடுக்க வைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுல நிறைய காரியங்கள், சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, பாருங்க, எப்படி பலப்படணுமா? வல்லமையால் பலப்படணுமா? எப்படி? வல்லமையாய் பலப்படவும். அது என்னங்க வல்லமையால் பலப்படணும்? எப்படி பலப்பட முடியும்? எதுக்காக பலப்படணும் அப்படின்னாக்கா, ஆவியினாலே அப்படின்றார். என்னது? அவருடைய ஆவியினாலே. எவருடைய ஆவியினாலே? மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியினாலே. சொல்லுங்க பாப்போம். இந்த மரித்து போன இயேசுவை ஒரு வல்லமை மிகுந்த ஆவி அதை என்ன செஞ்சிருக்குது? உயிர்ப்பிக்க வைத்து அவரை எழுப்பியிருக்கிறது. அந்த ஆவியினாலே நாம எல்லோரும் பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் அப்படின்னாக்கா, நாம உயிர் அடைய வேண்டும் என்று. ஆமென். நாம உயிரோட தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில கொஞ்ச நாள்ல, கொஞ்ச நாளில இல்லது செத்து பிழைக்கிறோம். நம்முடைய ஆவி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு செத்து போட மாதிரி போயிடும். ஆனால்தான் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்னு சொல்றார். ஆனால்தான் இன்னொரு இடத்துல நீதிமொழிகளை சொல்றாரு, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும்.
மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்ப ஆவில புரோக்கன், அந்த ஆவில நீ முறிஞ்சு போயிட்டாலோ அல்லது செத்து போனாலோ உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப ஆவில நம்ம எப்பொழுதும் உயிரடைந்தவர்களாய் பலப்பட வேண்டும், நல்ல நல்ல வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று அவர் அறிந்ததனால ஜெபிக்கிறார். அன்பாலே இன்னைக்கு நம்ம பார்த்தோம் என்றால், இன்னைக்கு முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்னு சொல்றோம். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. முறிஞ்சு போச்சு, ஆவி முறிஞ்சு போச்சுனாக்கா நம்ம அப்படியே காத்த அடிச்ச பலூன்ல ஒரு ஓட்டை போட்டா எப்படி ஆயிடும்? புஷ்ஷுன்னு ஆயிடுமோ, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிடும். அதனால எப்பயுமே ஆவில நம்ம உற்சாகமா இருக்கணும். சொல்லுங்க. சரீரத்துல பலவீனம் இருக்கும், சரீரத்துல பல சோர்வுகள் இருக்கும், அசதிகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஆவியோ உற்சாகமானது. அதுல அந்த உற்சாகத்தை மட்டும் நீனு இழந்துட்டன்னா, விட்டுட்டன்னா எல்லாமே போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால்தான் ஆண்டவர் பல இடங்களில் இந்த ஆவியை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். இந்த ஆவி, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும்னு. அதனுடைய பேசிக் என்ன காரணம், இது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நிறைய ஊழியக்கார்ட்ட நான் கேட்டிருக்கிறேன். அர்த்தம் தெரியல, நிறைய பேர் விளக்கம் சொல்ல முடியல, உண்மை தெரியல, அதுல மறைந்து கிடக்கிற உண்மை தெரியல. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், ஔஷதம் அப்படின்னு இருக்குது. அடுத்த வார்த்தை முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல போன் ட்ரை ஆயிடும் அப்படின்றார். போன் ட்ரை ஆயிடும்னா என்ன? ஔஷதம்னா என்ன? ஔஷதம்னா எல்லாருக்கும் தெரியுமா? மருந்து. இப்ப மன மகிழ்ச்சியா இருப்பது நல்ல மருந்தாக வேலை செய்கிறது. முறிந்த ஆவி, இந்த ஆவியில நாம புரோக்கன் ஆயிடுச்சோம், இல்ல செத்து போயிட்டோம், இல்லது முறிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா எலும்புகளை உலர பண்ணுதான். அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்ததுல, மெடிக்கல்ல நான் அந்த லைன்ல இருந்ததுனால இதுல ஒரு மருத்துவம் அடங்கி இருக்கிறது இந்த குறிப்பில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்ததுல எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கா, எலும்புகள் ட்ரை ஆயிடும்னா எலும்பு காஞ்சி போயிடாது. எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆட்டுக்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம்னா அதுல ஒரு முட்டி எலும்பு, அந்த கால் எலும்புலாம் வந்துச்சுனாக்கா என்ன செய்வோம்? அந்த எலும்பை அப்படின்னு உரிவோம். என்ன செய்வோம்? அதுக்குள்ள இருந்து என்ன வரும்? லொடக்குன்னு ஒண்ணு வரும். அது பேர் தான் நினம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊன் என்று சொல்வார்கள், அல்லது மஜ்ஜை என்று சொல்வார். 3 தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல போன் மேரோ என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் என்னது? அப்ப அந்த எலும்புக்குள்ள ஒரு குழகுழன்னு ஒரு சதை மாதிரி இருக்கும், நல்ல மூக்குசளி மாதிரி இருக்கும். அது பேர் மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அல்லது போன் மேரோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுல இருந்து தான் ரத்தமே சுரக்குதான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள. நமக்கு ரத்தம் உற்பத்தி ஆகிற இடம் எது அப்படின்னாக்கா, அந்த மஜ்ஜையிலிருந்து தான் ரத்தம் உற்பத்தி ஆகி நம்ம உடம்புக்கு ஃபுல்லா ஹோல் பாடிக்கும் வருதுன்றாங்க மெடிக்கலா. அப்ப இந்த முறிந்த போன ஆவி, முறிந்த ஆவி, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 தான் நம்ம இருக்கிறோம் ஒரு மனுஷன். இந்த ஆவி வெக்ஸ் ஆயிடுச்சு, இல்லது முறிஞ்சு போச்சு, ஏதாவது யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, அப்படியே நம்ம டப்புன்னு சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னாக்கா என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை ட்ரை ஆயிடுமா, காஞ்சி போயிடுமா. அப்ப எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை காய்ந்து போயிட்டுன்னா ரத்தம் உற்பத்தி நின்றுடும்ன்றாங்க. என்ன உற்பத்தி? அப்ப ரத்த உற்பத்தி நின்றுடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ரத்தத்துல தான் சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் 2 அணுக்கள் இருக்கு நம்ம ரத்தத்துல. அந்த ரத்தத்துல சிவப்பு அணுக்கள் நமக்கு சத்தை கொடுக்குது, வெள்ளை அணுக்கள் என்ன செய்யுது அப்படின்னாக்கா நமக்கு நோய் வராமல் எதிர்ப்பு திறனை தருகிறது. வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு திறன் அதுதான் தருது. நான் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், எந்த நோயும் உன்னை அண்ட விடாம இருக்கிறது அந்த
வெள்ளை அணுக்கள் தான் நமக்கு எதிர்த்து போராடி எல்லா நோய் கிருமிகளையும் அழிக்குது. இந்த HIV அப்படின்னு சொல்லுவாங்க, எய்ட்ஸ். அந்த எய்ட்ஸ் நோய் கிருமி உள்ள ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த HIV நோய் கிருமியினால ஒருவன் சாகவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு மருந்து மாத்திரை இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னாக்கா, அந்த HIV நோய் கிருமி ஒரு மனிதனுக்குள்ள தொற்று வந்துருச்சுன்னா, அது எதை சாப்பிட்டு அது வளரும், டெவலப் பண்ணும்னா வெள்ளை அணுக்களை தான் சாப்பிட்டு டெவலப் ஆகும். மனுஷன் உள்ள ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை மட்டும்தான் சாப்பிடும். சாப்பிட்டு தன்னை உற்பத்தி பண்ணி நல்லா வளர்ந்து அபாரமா வளரும். இப்ப வெள்ளை அணுக்களை சாப்பிட சாப்பிட ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சிரும். அப்ப ஊறப்பட்ட வியாதி, உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதி நமக்குள்ள வந்துடும். டிபி வரலாம், கால்ரா வரலாம், ஜுரம் வரலாம், என்னென்ன வியாதி இருக்கிற அத்தனை வியாதியும் தாக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு திறன் இல்லை, வெள்ளை அணுக்கள் இல்லை. வெள்ளை அணுக்கள் எது சாப்பிட்டுருச்சு? இந்த HIV நோய் கிருமி சாப்பிட்டது. அந்த வெள்ளை அணுக்கள் இல்லாதனால அநேக நோய்கள் நமக்குள்ளார தாக்குனதுனால தான் அவன் செத்து போறான். HIV நோய் கிருமியினால அவன் என்ன செய்யல? சாவல, மரணத்தை உண்டு பண்ணல. அது வெள்ளை அணுக்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அது கொழுத்து போய் வளர்றதுனால, வெள்ளை அணுக்கள் இல்லாதனால நோய் எதிர்ப்பு திறன் இல்லை. நோய் எதிர்ப்பு திறன் இல்லாதனால ஊறப்பட்ட வியாதி இவனுக்குள்ள வருது. அதனால செத்து போறான். வயிற்றால போயிட்டே இருக்கும், டிபி வந்து இருமினே இருப்பாங்க, ரத்தம் வாந்தி எடுப்பாங்க, ஜுரம் வரும். என்ன HIV நோய் பேஷண்ட்டுக்கு அந்த சாவர காலத்துல மல்டிபிள் எல்லா டிசீஸும் இருக்கும். மண்டே பிச்சுக்கணும் டாக்டருங்க. அதனால தான் அவனை காப்பாற்ற முடியல, செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. அப்ப உன்னுடைய என்னுடைய ரத்த விருத்திக்கு எது யூஸ் ஆகுது? போன் மேரோ தான். என்னது? அந்த எலும்புல இருக்கிற மஜ்ஜை. அந்த எலும்புல இருக்கிற மஜ்ஜை எப்ப உலர்ந்து போது, காஞ்சி போது? ஓ ஆவி முறிஞ்சிருச்சுன்னா, உன் ஆவி அவுட் ஆயிடுச்சுன்னா, உன்னுடைய என்னுடைய ஆவி முறிவை சந்தித்தது என்றால், நிச்சயமாக நம்ம வெக்ஸ் ஆயிட்டோம். அப்படின்னாலே எந்த விஷயத்துல இருந்தாலும் வெக்ஸ் ஆயிட்டோம்னா உன் உடம்புல வியாதி, அநேக வியாதி வந்துடும். இப்ப புரியுதா புரியலையா மெடிக்கலா? அப்ப இங்க என்னத்துக்காக இங்க பவுல் நமக்காக ஜெபம் பண்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி வல்லமையினால பலப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுவும் செத்து போன இயேசுவை உயிர்த்தெழ செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாம ஜெபிக்கணும். இப்ப புரியுதா புரியலையா? நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, கர்த்தாவே, செத்து போன இயேசுவை உம்முடைய ஆவியினால நீ என்ன செஞ்ச? அனுப்பி அவரை உயிரடைய செய்தீரே. அந்த ஆவியினால என்னுடைய ஆவியை என்ன செய்யுங்க? உயிர்ப்பியும். இன்னைக்கு நாம ஜெபிக்கணும். அதுதான் நமக்காக பவுல் இங்க என்ன செய்யறாரு? ஜெபிச்சு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏதாவது ஒரு இந்த ஜெபத்தின் மூலமா இந்த உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த வல்லமையால் பலப்படவும். இன்னைக்கு நம்ம ஆவியில வல்லமையால் பலப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நாம சாட்சியாய் வாழலாமா? என்ன வாழலாம்? இன்னைக்கு அன்பாலே இந்த சாட்சியாய் வாழலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்துதான் ஞாபகப்படுத்தினார்னு சொன்னல. அதுக்கு நல்ல உதாரணம் கொடுத்தார். இயேசுநாதர் செத்த உடனே நம்ம 12 சீஷர்ல இருக்கிற 11 சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்து போய் என்ன செஞ்சாங்க? ரூம்ல போய் என்ன செஞ்சாங்க? கதவை பூட்டிக்கிட்டு உக்காந்துட்டாங்க. ஏன் 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 பயந்து? ஏன் என்ன பயம்? தம் மேல, உயிர் மேல பயம். ஐயோ, இந்த ரோமர்கள் தலைவரையே கொண்டுட்டானுங்க, இந்த யூதர்கள், இந்த ஆசாரிய பசங்க எல்லாம் அவரையே கவுத்துட்டானுங்க, நாம ஏமாத்துறோம். நம்மளுக்கு கூட இருந்தவன் தெரிஞ்சதுன்னா நம்மளே என்ன செஞ்சானுவோ? சிலுவையில் அரைச்சி கொன்னுடுவானுவோ அப்படின்னு தான் உயிர் மேல ஆசைப்பட்டு, தான் உயிருக்கு பயந்து
ரூம்ல போய் கதவை சாத்திட்டு உக்காந்துட்டாங்க. அவ்வளவு பயம். அதோட இல்லாம பேதுரு கொஞ்ச நாள் சென்று திரும்ப கதவை திறந்துட்டு, நான் மீன் பிடிக்கவே போறேன், என் தொழிலை விட்டுறேன், நான் மீன் பிடிக்க என் பழைய தொழிலுக்கு நான் போறேன்னு இந்த எல்லா 10 பேர் என்ன செஞ்சானுங்க, நீயே அப்படி போறேன்னா நாங்களும் உன் கூட வரோம், அப்படின்னு மீன் பிடிக்க வரோம் அப்படின்னு திரும்ப அவனு எல்லாம் போனானு. அப்ப இவனு சோர்ந்து போய் சாட்சியற்று இவனு ஊழியத்தை விட்டுட்டு இவனு அழைக்கப்பட்டதனுடைய அழைப்பை மறந்து விட்டு தன்னுடைய வேலையை நோக்கி போகும்பொழுதுதான் இயேசு ஆண்டவர், உயிர் தெழுந்த இயேசு ஆண்டவர் அவங்களுக்கு ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பிங்களா, நீங்களே என்ன செய்யுங்க, எருசலேம்ல போய் காத்துருங்க, எருசலேம்ல காத்துருங்க, உன்னதமானவருடைய பலன் உங்க மேல இறங்குற வரைக்கும் காத்துருங்க. உன்னதமானவருடைய பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்க மேல இறங்குச்சுன்னா நீங்க பலன் அடைந்து சாட்சியா வாழ்வீங்க. என்னவா வாழ்வீங்க? இப்ப அவங்க காத்திருந்தாங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காத்திருந்தார்கள். அந்த பெந்தகோஸ்தே நாள் என்ற ஒரு நாள் வந்த உடனே அவங்க மேல என்ன செஞ்சாரு? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கின உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்ததுங்க? அந்த தைரியம் வந்தது, ஏன பலம் வந்தது. சாவ குறித்து அஞ்சவில்லை, மரணத்தை குறித்து பயப்படவில்லை. அவர்கள் தைரியமாக போய் திரும்ப தேவாலயத்தில் நின்று இயேசுவை பிரகடனம் பண்ணார்கள். ஆமென். அப்ப அந்த தைரியம், அந்த பலம் யாரால வந்தது? பரிசுத்த ஆவியால வந்தது. இன்னைக்கு உனக்கு எனக்கு நம்ம பலவீனமா இருக்கிறோம், உடம்புல சோர்வா இருக்கிறோம், அசதியா இருக்கிறோம், பல வியாதியில இருக்கிறோம், மனசுல ஒரு தைரியம் இல்லைன்னாக்கா நீ நானும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாக்கா என்ன ஆகுமா? பலன் அடைவோம். ஆமென். பலன் அடைவோம், சாட்சியாய் வாழ முடியும், அநேகத்துல இயேசுவை நிரூபிக்க முடியும். அன்பாலே, இன்றைக்கு ஒன்னால என்னால இயேசுவை நிரூபிக்க முடியாத, கையால் ஆவாத கிறிஸ்தவர்களாய் விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோம் என்றால் என்ன காரணம் என்றால், நம்முடைய ஆவி முறிந்து போய் கிடக்கிறது அல்லது செத்து போன நிலைமையில இருக்கிறது. இந்த செத்து போன ஆவியை உயிர்ப்பிக்க நமக்கு என்ன தேவை? வல்லமையாய் பரிசுத்த ஆவியினால நாம் நிரம்பும்படியாக, சாட்சியாய் வாழும்படியாக, நமக்கு நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வர வேண்டும் என்று நாம் என்ன செய்யணுமா? செபிக்க வேண்டுமாம். அதுக்காக தான் பவுல் செபிச்சார். இப்ப உன்னுடைய என்னுடைய ஆவியில வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்பதற்காக, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பொழிந்தருள வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். அப்பதான் நீ நானும் சாட்சியா வாழ முடியும். இன்னைக்கு எப்படி வாழறோம்? நமக்கே சாட்சியாய் வாழாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் சாட்சியாய் வாழ வேண்டும். நேற்று அதான பார்த்தோம். யாருக்குள்ள? நேற்று லீபனோன்ல பார்த்தது என்ன? கர்த்தருக்குள் ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும். பிசாசுக்கு சாட்சி சொல்றதோ அல்லது நம்ம சாட்சியா வாழறதோ பெருசு இல்ல. நீ சாட்சியா வாழறதன் மூலம் ஆண்டவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். அன்பாலே, இன்னைக்கு அப்படி வாழணும்னா நம்ம வல்லமையினால பலப்பட வேண்டும், ஆவியின் வல்லமையினால் பலப்பட வேண்டும். சொல்லுங்க. ஓகே. 2வது காரியம் பாத்தீங்கன்னா, 2வது காரியத்தை படிங்களேன். 17வது வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். போதும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்க வேண்டுமா? இன்னைக்கு நம்ம இருதயத்துல எப்பொழுதும் யார் வாசம் பண்ணணும்? கிறிஸ்து வாசம் பண்ணணும். இருதயத்திலே இயேசு ஆண்டவர் வாசம் பண்ணணும். இன்னைக்கு நமக்குள்ளார யார் வாசம் பண்ணுகிறான்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், யாரோ வாசம் பண்ணுவாங்க. ஒண்ணு செல்போன் வாசம் பண்ணும். இன்னைக்கு முக்கியமா எந்த போன் தான் வாசம் பண்ணுது? செல்போன் தான் நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுது. ஏன்? செல்போன் இல்லைன்னா நமக்கு உசிரே போயிடும். நம்ம பாதி உயிர் எதுல தான் இருக்குது? செல்போன்ல தான் இருக்குது. அந்த மாதிரி அடிக்ட் ஆயிட்டோம். காலையில தூங்கி எழுந்தோடனே பைபிள் மேல முழிக்கிறோமோ, பைபிளை எடுத்து அது மூஞ்சில முழிக்கிறோமோ இல்லையோ, எது மூஞ்சில தான் முழிக்கிறோம்? தூங்கி ஏந்திரிக்கும் போதே எதை தான் தேடுறோம்? சொல்லுங்க. இல்ல, அந்த மாதிரிலாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இல்ல செய்றீங்களா?
செய்யறவங்க தெரிஞ்சுங்க, செய்யாதவங்க செய்யாதுங்க. பைபிளை தேடுங்க. காலைல ஏஞ்சோடனே பைபிளை தேடுங்க. எனக்கு இப்ப சொல்லும் போது ஒரு காரியம் ஞாபகம் வருது. திடீர்னு 12 மணிக்கு எனக்கு ஒரு போன் வருது. நான் டாக்டர்கிட்ட இருக்கும்போது பாபு டாக்டர் போன் பண்றாரு. கேசவன் எங்க இருக்கிறீங்க? ஏந்திரி பூகம்பம் வருது, வீடெல்லாம் இடிஞ்சு விழுதான், பூகம்பம் வருது, எல்லாம் ஓடுங்க 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 அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், லைட்டை போட்டேன், பேசாம ஒரு பைபிளை எடுத்தேன். நானும் என் ஒய்ஃபும் எடுத்து வந்து ரோட்ல நின்றுட்டோம். அப்புறம் திரும்பி போன் பண்றாரு. என்ன செய்யறீங்க, எங்க இருக்கிறீங்க? எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னா. எல்லாத்தையும் எதை எடுத்துட்டு போகணும்? நகை நட்டு பத்திரம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போயிடுங்க, ஏன்னா இடிஞ்சு உள்ள வந்துடுமா. நான் எதையும் எடுக்கல, வெறும் பைபிள் மட்டும்தான், இது போதும் எனக்கு அப்படின்ட்டு. அன்பாலே பைபிளை எடுக்க தவறல அப்ப கூட நான். ஏன்னா நம்ம கூட வர்றது எது? இந்த வேத வசனம் தான். வேற எது நம்ம சேர்த்து வச்ச பணம் காசு, நகை நட்டு, சொத்து பத்து, ஆஸ்தி எல்லாம் கிடையாது. நம்ம கூட வர்றது எது? இந்த வசனம் மட்டும்தாங்க. இதெல்லாம் இங்க விட்டுட்டு தான் போகணும். அப்ப இருதயத்தில் எது வாசமா இருக்க வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு எது வாசமா இருக்கு, நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும், வாசமா இருக்கவும். இது ஏன் இயேசு கிறிஸ்து வாசமா இருக்கணும்? நான் காலையில இருந்து கேட்டுட்டு இருந்தேன், இதுக்கு ஆன்சர் எனக்கு கிடைக்கல. இங்க வந்துதான் கிடைச்சதுன்னு சொன்னேன்ல. முதல் காரியத்துக்கு எதுக்கு நம்ம ஆவியில நம்ம பலப்படணும் சொல்லுங்க? ஏன் ஆவியில பலப்படணும்? சாட்சியா இருக்க. நல்லா தெரிஞ்சுங்க, பரிசுத்த ஆவியானவர்னால நம்முடைய ஆவியில பலப்படணும். அந்த பலப்படணும் அப்படின்றது வல்லமையாய் பலப்படணும் ஆவியினால. எந்த ஆவியினால? ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த அந்த ஆவியினால நம்ம வல்லமையால் பலப்படணும்னா எதுக்கு அப்படின்னாக்கா, நீ நானும் சாட்சியாய் வாழணும். நற்சாட்சியாய் வாழணும்னா ஆவி, பரிசுத்த ஆவியானவர் துணையில தான் நடக்கும். உன் ஆவியில என் ஆவியில நடக்க முடியாது, சாட்சியா நடக்க முடியாது, எங்க விழுந்து போயிடுவோம். அப்ப ஆவியில பலப்படணும்னா நம்ம சாட்சியா வாழ்வதற்காக பலப்பட வேண்டும் என்றுதான் பவுல் நமக்காக வேண்டுதல் செய்தார். நாமளும் அதை வேண்டுதல் செய்தோம். இப்ப இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணணும். எதுக்காக? இயேசு வாசம் பண்ணலாம் என்ன? உன் வாழ்க்கை தாறுமாறா போயிடும். உன் வாழ்க்கை தாறுமாறா போயிடும். இயேசுவை போல நற்கிரியை செய்ய முடியாதான். இயேசு நம்ம இருதயத்துல வாழலன்னா இயேசுவை போல நற்கிரியை செய்ய முடியாது. சொல்லுங்க. ஆமா, உன் இருதயத்துல, என் இருதயத்துல இயேசு வாசமா இருந்தார்னா அவரை போல, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, நல்ல காரியங்களை செய்து நற்கிரிகளை செய்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நீ நானும் நற்கிரியை செய்து வாழ முடியும். ஆமேனா இல்லையா? இயேசு நம் உள்ளத்திலே வாழவில்லை என்றால் நீ துர்க்கிரியசாலியாக மாறுவாய். பிசாசு உன் இருதயத்துல, என் இருதயத்துல வாசம் பண்ணனாக்கா அவனுடைய செயல்பாடாதான் நம்ம செயல்படுவோம். இயேசு வாழ்ந்தார் என்றால் அவருடைய செயல்பாடாக நம்ம செயல்படுவோம். அப்ப நீ நானும் இயேசுவை போல நற்கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் இருதயத்திலே இயேசு வாழ வேண்டும். ஆமென். நேற்று கூட நான் சொன்னேன், லீப்னோன்ல நற்கிரியை செய்கிறவர்களாய் நம்ம வாழணும் அப்படின்னு. போன வாரம் தான் இல்லையா? போன வாரம் என்ன தலைப்பு? சரி, ஏதோ ஒண்ணு. நற்கிரியை செய்ய பழகுங்கள், நல்ல காரியம் செய்யுங்க, நம்மளால முடிஞ்ச நல்ல காரியம் செய்யுங்க. யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சிலர் கை தூக்குனாங்க, ஒரு சிலர் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னாங்க, ஒரு சிலர் நான் ஒருத்தருக்கு வழிகாட்டினேன்றாங்க. இப்படி ஒவ்வொன்றும் சொன்னாங்க. எல்லாரும் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. நம்ம எல்லாம் நம்ம கிறிஸ்துவத்துல இருக்கிறோம், நம்ம சபையினர் எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம் யாருக்காவது செய்யுங்க. அன்னோன் பர்சன் சத்தியமே சொல்ல தேவையில்லை. நீ நல்ல காரியம் செஞ்சாலே அவனே புரிஞ்சுப்பான் நீ கிறிஸ்துவன் என்பது. ஆமென். அதுக்கு சில பிளான் எல்லாம் போட்டோம். என்ன போட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே போட்ட பிளான் தான், அது திரும்பி அப்படியே தொய்வு ஏற்பட்டு அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம், விட்டே போயிட்டோம், மறந்தே போயிட்டோம்.
நேத்து கொஞ்சம் ரினியூவல் பண்ணார். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? சோறாக்குறதுக்கு உங்க வீட்டுல பெண்கள்மார்கள் தாய்மார்கள் சோறாக்குறதுக்கு ஒரு அரைப்படி அரிசியோ அல்லது முக்காப்படி அரிசியோ அல்லது வீசம்படி அரிசியோ எடுப்பீங்க. 2 பேர் இருந்தா அதுக்கு தகுந்த அரிசி எடுப்பீங்க. 10 பேர் இருந்தா அதுக்கு தகுந்த அரிசி எடுத்து நீங்க உலையில போட்டு கழுவி நீங்க சமையல் செய்வீங்க, சோறு ஆக்குவீங்க. அந்த அரிசி எடுத்து உலையில அந்த கழுவும் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிடி உங்க கையால ஒரு பிடி எடுத்து ஒரு டப்பாவில் சேமிச்சு வைங்க. அதனால ஒன்றும் நீங்க பட்டினி கடந்து போயிட மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு முக்காப்படி எடுத்து ஒரு 4 பேருக்கு ஆக்குறீங்க, 5 பேருக்கு ஆக்குறீங்கன்னா அந்த முக்காப்படி அரிசியை நீங்க முறத்துல கொட்டி அதை அந்த தண்ணியில கழுவுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு பிடி, ஒரே ஒரு பிடி போதும், ஒரு பிடி எடுத்து நீங்க சேமிச்சு வைங்க ஏழைகளுக்கு. அது ஒரு மாசம் 30 நாள் தீர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா எடுத்து வந்து ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுங்க. அந்த அரிசியை சேர்த்து வச்ச அரிசி எல்லார் வீட்லேருந்து அந்த மாதிரி வந்து கலப்படமா அரிசி வந்து யாருக்காவது கொடுத்தனா அது சரி வராது, ஒரு அரிசி வேவும் ஒரு அரிசி வேவாது அப்படின்னு சொல்லி நேற்று எல்லாம் டிஸ்கஷன்ல நடந்ததுனால என்ன செஞ்சேன், நான் உங்க அரிசியே நீங்க ஒரு படி ஆயிடுச்சு இல்லை 1 கிலோ ஆயிடுச்சு எடை போட்டு இங்க எடை மிஷின்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். வாங்கி 1 கிலோ அரிசி அவங்கவுங்க ஒவ்வொரு விதமா அரிசி வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா? ஒருத்தவங்க ஒரு மூட்டை அரிசி 1000 ரூபாய்க்கு வாங்குவீங்க, ஒரு மூட்டை அரிசி 750 ரூபாய்க்கு வாங்குவீங்க, ஒரு மூட்டை 700 ரூபாய்க்கு வாங்குவீங்க. எப்படி ஒரு விலைக்கு வாங்குவீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க யூஸ் பண்ற அரிசி என்ன ரேட்டோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். 1 கிலோ அரிசி என்னன்றது உங்களுக்கு தெரியும். 1 கிலோ 70 ரூபாய் அப்படின்னாக்கா நீங்க எடுத்துட்டு வர கைப்பிடி அரிசி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேருது? 1 கிலோ 1.5 கிலோ ஆச்சுன்னா அதனுடைய கிரையம் எவ்வளோ, அதை கொடுத்து நீங்களே வாங்கிட்டு போயிடுங்க. அரிசி யாருக்கிட்டே வந்துடணும், ரூபா மட்டும் எங்கிட்ட வந்துடணும். ரூபா வந்துருச்சுன்னா எல்லா ரூபாயும் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் 3000 ரூபாய் சேருதுன்னு வச்சுக்கோ. அதுக்கு 2 மூட்டை ஒரே அரிசியா வாங்கி 10 கிலோவா வாங்கி ஒரு 10 பேருக்கு ஏழைகளுக்கு நீங்களே உங்க ஏரியாவில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் அன்பா விசாரிச்சு 10 கிலோ அரிசியை கொடுத்துட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார் அதை கூட சொல்லுங்க, சொல்லாத கூட வந்துகிட்டே இருங்க. சுவிசேஷமே சொல்ல தேவையில்லை. நீங்க அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகிய அவங்க உங்களை பார்த்தாலே என்ன செய்வாங்க? அன்பு செலுத்துவாங்களா? அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா உங்க வார்த்தையை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு அன்பு பரஸ்பரத்தை உண்டாக்குங்க. அவங்களுக்கு சத்தியமே சொல்லாதீங்க. நீ பிசாசை கும்பிடுற, என் சர்ச்சுக்கு வா, உன் சர்ச்சுக்கு வா, அந்த மாதிரிலாம் எதையுமே சொல்லாத. அன்பாயிரு. இந்தா 10 கிலோ அரிசி ஒரு 4 வாரத்துக்கோ அல்லது ஒரு 2 மாசத்துக்கோ நீ கொடுத்து பாரு. 3வது மாசம் உன் பின்னாடி அவங்க என்ன செய்வாங்க? நாய் மாதிரி வருவாங்க, நன்றி உள்ளவர்களா வருவாங்க. நீ சொன்னதை அப்படியே கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பை பரிமாறிக்கொண்டு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்க ஏரியால யார் வேணாலும் இங்க வந்து 10 பாக்கெட் வாங்கி வச்சிருவாங்க. ஆனா எனக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க, நாங்க அந்த ஏரியால போய் ஒரு ஏழையை சந்திச்சு கொடுங்கன்னா தாராளமா எடுத்துட்டு போகணும். இதுல பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஓன் சாதி ஆளு, ஏன் சொந்தக்காரன், ஓன் சொந்தக்காரன், அந்த மாதிரில கூட ஏழை, பரம ஏழை. யாரு? பரம ஏழைக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணணும். சொந்தக்காரனு கொடுக்கறது கிடையாது, அது கிடையாது. பரம ஏழை உன் ஏரியாவில் இல்லை ரோட்ல கூட நீ பார்த்தா கூட நீ போய் கொடு, வானான்ல. உங்கள்கிட்டே தான் அதை கொடுக்க போறேன், நான் கொடுக்க போறது கிடையாது. வாங்கி இதை ஆர்கனைஸ் பண்ற வேலை தான் என் வேலை. அது ஜான்சன் வேலை, அது பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்துருக்கு. பெண்கள் வந்து அரிசியை வந்து கொண்டு வந்து நம்ம சங்கீதா கிட்ட கொடுக்கணும். ஆண்கள் அதே போல, பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 ரூபாய் நம்மளது இல்லை ஏழைகளுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்டியில போட்டுருங்க. இதுல போட்டுருங்க. ஒரு டீ சாப்பிட்ட மாதிரி நினைச்சிங்க. இந்த குட் சமாரியன், அது நல்ல சமாரியன் ஊழியத்துக்காக இதை நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. நல்ல சமாரியன் இதுக்கு பேர் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலைல நான் குளிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கு பேர் சொன்னார். நல்ல சமாரியன் லைன், ஹெல்ப் லைன் அப்படின்னு இதுக்கு பேர் வை அப்படின்னா. நல்ல சமாரியன், குட் சமாரியன் ஹெல்ப் லைன் இங்கிலீஷ்ல. அந்த நல்ல சமாரியன் ஹெல்ப் லைன்ல
ஒரு நாளைக்கு நீ 10 ரூபாய் போட்டா 30 நாளைக்கு எவ்வளவுப்பா போடுவ? எவ்வளோ? ஒரு ஆள் 300 ரூபாய் எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்து எழுதிடணும், இந்த மாசத்துக்கு நான் 10 ரூபாய் இந்த கொடுத்துட்டேன், 300 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்ப ஒரு 100 பேர் அந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம சபையில. 100 பேர் 300 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு ஆகும்? எவ்வளவு ஆகும்? 30,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஹெல்ப்லைனுக்காக, இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு 30,000 ரூபாய் நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருக்கு. யார் ஜனூனா பிள்ளைக்கு பணம் கட்ட முடியல, பீஸ் கட்ட முடியலன்னு அழுகுறாங்களா, அவங்களுக்கு போய் நீங்க கேளுங்க, ஜெபத்துல கேளுங்க, எங்களை காட்டுங்க. யார் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஒரு 10 போர்வை எடுத்து வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க. உண்மையா ஏழைகளுக்கு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இருக்கிறவங்களுக்கு கிடையாது, வசதி வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு கிடையாது, கட்ட முடியுன்றவங்களுக்கு கிடையாது. புக்கு வாங்க முடியாதுன்னு பள்ளியில படிக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து சொல்லுது, டாடி மம்மி அந்த பிள்ளை இன்னும் புக்கே வாங்கல, எங்க டீச்சர் கையில வாங்குச்சு, நோட்டே வாங்கல, அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஏழை அப்படின்னா, அந்த மாதிரி குறிப்பறிஞ்சு அந்த பிள்ளைங்க வந்து சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு நோட்டு வாங்கி தருவோம். அந்த 30,000 இருந்து என்ன வேணாலும் செய்வோம். ஒருத்தவங்க வியாதி கிடக்குறாங்க, அவங்களால ஆஸ்பத்திரி போக முடியாது, இந்த 2,000 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு ஆஸ்பத்திரி அனுப்பி எங்கேயாவது அவங்கள காமி. இந்த நல்ல சமாரியன் இந்த ஃபண்டில் இருந்து இந்த மாதிரி ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்து வேற எதையுமே சொல்ல தேவை. நாங்க உதவி செய்யறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உதவியை பெற்றுக்கொண்டவன் தானா வருவானா வரமாட்டானா சொல்லுங்க? இந்த மாதிரி நம்ம நற்கிரியை செய்ய பழகிட்டோம் என்றால் உன்னை யாரா பார்ப்பான் சொல்லுங்க? உன்னையா பார்க்க மாட்டான், உன்னை இயேசுனார் மாதிரி பார்ப்பான். நீ கடவுள் மாதிரி வந்தப்பா, நீ கடவுள் மாதிரி இன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சப்பா. அப்ப இயேசு ஆண்டவர் உன் இருதயத்துல என் இருதயத்துல வாசமா இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கணும். பவுல் அதான் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசு வாசமா இருந்துட்டார்னா உன்னுடைய செய்கையும் உன்னுடைய நடக்கையும் மாறிடுங்க. அடுத்தவங்க பார்த்தாலே நீ பரிதபிப்ப, அடுத்தவங்களை பார்த்தாலே கண்ணீர் வெடிப்ப, அடுத்தவங்களுக்கு உன்னை எப்படியாவது என்ன செய்வ, எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைப்ப. அதுதான் அன்னை தெரசா செஞ்சாங்க. அவங்க வாழணும்னா அழகா அவங்க நாட்டுல ரொம்ப வசதி வாய்ப்போட வாழலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கல்கத்தால வந்து இப்படி பிச்சை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உள்ளத்திலே இயேசு வாழ்ந்ததுனால இயேசுவை போல நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறினார்கள். ஆமே. இன்னைக்கு எத்தனை உள்ளத்துல அன்னை தெரசா இடம் பெற்றிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை இருதயத்துல வாழறாங்க, எப்படி? இயேசுவை போல. அவங்களை யாரும் மறக்க முடியாது. ஒரு நல்ல காரியம் செய்து பாரு, நீ எத்தனை உள்ளத்துல நீங்க வாழலாம், நாங்க வாழலாம். அப்ப இயேசுவை போல இயேசுவும் இருதயத்துல வாழ்ந்தார் என்றால் இன்னைக்கு இயேசுவை போல நற்கிரியை செய்ய நாமளும் பழகுவோம். அன்பானே, இன்னைக்கு அதான் சொன்னாரு, ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இயேசு ஆண்டவர் வாசமா இருக்கிறதுக்காக பவுல் ஜெபித்தாராம். இன்னைக்கு நாம ஜெபிச்சோமா? ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, ஆண்டவரே என் இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க, என் சுபாவத்தை மாத்துங்க, என்னுடைய நற்கிரியை செய்கிறவனை என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? இயேசு நம் உள்ளத்திலே வாசமா இருக்கவும். ஆமே. இப்ப ஏன் வாசமா இருக்கணும்? அவரை போல நானும் நல்ல காரியம் செய்து அநேகர் உள்ளத்துல நான் வாழணும். இன்னைக்கு உண்மையிலே நிறைய இந்த டாட்டா இப்ப இறந்து போனாரு, யார் ஒரு ரத்தன் டாட்டா, அவர் எத்தனை பேர் உள்ளத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார் தெரியுமா? பணக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நம்ம பைபிள் படிக்கிறோம். ஆனா இந்த பணக்காரெல்லாம் நிச்சயமா பரலோகத்துக்கு போயிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய தீர்மானம். ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவர் அதான சொன்னாரு, இந்த கடைசி நாள்ல நானு சபையில இருக்கிறவங்களை 2 குரூப்பா பிரிக்க போறேன். வெள்ளாட்டு குரூப் ஒண்ணு, செம்மறியாட்டு குரூப் ஒண்ணு. வெள்ளாட்டு குரூப்பை பார்த்து சொன்னாரு, நான் பட்னியா இருந்தேன், எனக்கு நீ சோறு போடல.
நான் ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், எனக்கு நீ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல. நான் வேதனையில இருந்தேன், கஷ்டத்துல இருந்தேன், என்ன கவனிக்கவே இல்லை. இவன் சொல், எப்பாண்டவரே நீ அப்படிலாம் இருந்தீங்க, நீங்க அப்படிலாம் இருந்தது என்கிட்ட பசின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா நாங்க பிரியாணி ஆக்கி போட்டிருப்போமே. செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. செம்மறியாட்டு கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நான் பட்னியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு போட்டேன். எப்பாண்டவரே உனக்கு போட்டேன். என்னில் சிறியவனாகி இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியம். இது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ நானும் கிறிஸ்தவனா மாறுறது பெருசல்ல, மாறினது பெருசல்ல, பேரை மாத்திக்கிறது பெருசல்ல, இங்க சர்ச்சுக்கு வர்றது பெருசல்ல. இயேசு என்ன சொல்லிட்டு போனார், இயேசு என்ன நினைக்கிறார், அதை நிறைவேற்றுகிற கிறிஸ்தவனா இருக்கிறோமா? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு குடும்பத்து தலைவி ஒருத்தவங்க பஜாரி அவனு பேர் வாங்கினவங்க. பஜாரின்னா என்ன? வாயாடி. வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான். அந்த ஏரியாவில் நானும் போய் பார்த்துருக்கிறேன், அவங்களையும் பார்த்துருக்கிறேன், அவங்க பேசுனதையும் கேட்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. அவங்க மாமனார் அந்த மாதிரி பாடுகேடுன்னு திட்டினதை நான் அவன் காதால கேட்டிருக்கிறேன். ஆனா ஒரு நாள் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொல்லி டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்ன பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு மீட்டிங் போனாங்க. ஆண்டவர் இன்றைக்கு உன் கர்ப்பத்தை தொடுறாரு, இன்னைக்கு ஆப்ரேஷன் இல்லாம உன்னை சுகப்படுத்துறாருன்னு ஒரு தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த நிமிஷமே அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை சரியாகி மறாது நாளே போய் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஆப்ரேஷன் பண்ற டாக்டரை ஸ்கேன் எடுத்து பார்த்த உடனே கட்டியே காணாம், உனக்கு ஆப்ரேஷனே வேண்டான்னு இன்னை வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கெட்ட வார்த்தை பேசுறதை விட்டாங்க, சண்டை போறதை விட்டாங்க. கொடாடியில வந்து சண்டை போறது, கொடாடியில வந்தாங்கனாக்கா அவங்க குடத்தை தூக்கிட்டு வந்தா எல்லாரும் வந்துருவாங்க, அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் பிடிச்சிட்டு போன பிறகு கடைசியா பிடிக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு அதே போல அவங்க பஜாரி மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது. இன்னைக்கு கம்பெனிக்கு போகக்குள்ளார தனக்கு ஒரு டிஃபன், ஒரு 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 4 இட்லி கட்டிப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு 4 இட்லி 2, அதே போல 3 பார்சல் கட்டி தனக்கு ஒரு பார்சல், போ வழியில யாராவது ஒரு ஏழைகள் பிச்சை இருந்தா ஒரு பார்சல் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க நிலைமையே மாறிடுச்சு, அவங்க சூழ்நிலையே மாறிடுச்சு, அவங்க உதவி செய்யறவங்களா மாறிட்டாங்க. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சிறியவரில் யாரெல்லாம் நம்ம கவனிக்கிறோமோ அந்த இயேசுனுடைய நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். அன்பாலே, அப்ப நம்ம உள்ளத்திலே இயேசு வாசமாய் இருக்க வேண்டும் என்று நாம் செபிக்க வேண்டும். ஆமென். அடுத்தபடியாக 3வது காரியம் 19வது வசனத்தை படிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். வல்லவர்களாகவும். எதை? கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நம்ம எதையே அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். படிப்புல வல்லவர்களா இருக்கிறோம். கம்ப்யூட்டரை பிடிச்சாக்கா அப்படியே பின்னி கொடுத்துடுறோம். செல்போனை கொடுத்தாக்கா அப்படியே உள்ளர பூந்து விளையாடிட்டு வெளில வந்துடுறோம். எல்லாம் வல்லவர் ஆயிடுறோம் இல்லையா? எங்க அம்மாவை பார்த்து சொல்லுவோம், உனக்கு ஒண்ணும் தெரியாது, கொடுங்க, இது அப்படி செய்யணும். வல்லவர்கள். செல்போன்ல பழகுறோம், கம்ப்யூட்டர்ல பழகுறோம், இன்டர்நெட்ல பழகுறோம், எல்லாம் வல்லவர்கள் ஆகிறோம். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகுங்கள். எது கொள்ள? அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகுங்கள். எதையும் அறிந்து கொள்றோம். கூகுள்ல போய் தேடி பெரிய அறிவாளியா வாடுறோம், அது நோ யூஸ். கிறிஸ்துவின் அன்பை, அந்த அகாப்பே அன்பை, அந்த ஆழம், நீளம், உயரம், இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு காலையில இருந்து அந்த 19வது வசனத்துக்கு கீழே உள்ள வசனம் படிங்க, 18வது வசனம் படிங்க. சாரி. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும். அன்பின் அகலம். கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அகலம் எவ்வளோ? நீளமும். நீளம் எவ்வளோ? ஆழமும். ஆழம் எவ்வளோ? உயரமும். உயரம் எவ்வளோ? இன்னதென்று உணர்ந்து. இன்னதென்று உணர்ந்துன்றார். இப்ப இங்க ஒரு மேக்ஸ் அப்ளை பண்றார் பவுல். கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, ஆழம் எவ்வளோ, உயரம் எவ்வளோன்னு அறிஞ்சு கொள்றார்.
நீ அறிஞ்சுக்கிட்டம்மா, நீ காலையில இருந்து சிந்திச்சு பாக்குறேன், என்னால அறிய முடியல. ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னாரு, அகலம் எவ்வளவு தெரியுமா? இவ்வளவாய். சொல்லு. ஆண்டவர் சிலுவையில, அது சிலுவையில தான் அந்த அளக்க முடியும்ட்டார். ஏசு ஆண்டவர் சிலுவையில இப்படி கையை காமிச்சிட்டு இருக்காரு, உங்களுடைய அன்பு எவ்வளவாய் இருக்கு? இவ்வளவாய் இருக்கு. நோ மெஷர்மெண்ட். என்னதான் இவ்வளவாய்? ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா? 30 மீட்டர், 60 மீட்டர், 5 அடி, 10 அடின்னு. இவ்வளவாய்னா என்ன? அளக்க முடியாத அகலம், அளக்க முடியாத நீளம், அளக்க முடியாத ஆழம், அளக்க முடியாத உயரத்திலே இருக்கிறது அவருடைய அன்பு. ஆமென். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? அதை அளக்கவே முடியாது. ஆண்டவருடைய அன்பை நினைச்சேன்னா அதுக்கு நோ மெஷர்மெண்ட். அதான் எனக்கு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும், எனக்கு இன்னைக்கு காலை வரைக்கும் எனக்கு அதான் ரிசல்ட். நோ மெஷர்மெண்ட். அளக்கவே முடியாதா? அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, ஆழம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, வார்த்தைன்னு அளக்க முடியாது. ஏனென்றால் அளக்க முடியாத அளவற்ற அன்புள்ளவர். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அளக்க முடியாத அளவில்லாத அன்புன்னும் போது அழுகதான் வரும். இதை அறிந்து கொண்டோமா? இதை அறிந்து வல்லவர்களாய் மாறினோமா? வேற எதுலயும் கான்சென்ட்ரேஷன் வராங்க. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிய காரியத்தை எல்லாம் செய்கிறது. ஆண்டவருடைய அன்புக்கு ஆழம் என்ன, உயரம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, அதை அறிகிற அறிவை நான் பெற்றிருக்கிறேனா? அதை மட்டும் போக்கஸ் பண்ணு. இயேசு கிறிஸ்துனுடைய ஆழமான அந்த அன்பை நாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோமா? அன்பாலே, இது எதுக்காக அதை அடைய வேண்டும் என்று சொன்னார் தெரியுமா? அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு அது உதவி செய்கிறதாம். ஆமென். ஏன்னா ஆண்டவர் 613 நியாயப்பிரமாணத்துக்கு அதிகாரியா இருந்தார். சரியான முறையில முடித்தார். பிதாவுடைய சித்தத்தை செய்தார். அவர் ஒரே ஒரு நியாயப்பிரமாணம், நமக்கு ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்துட்டு போனார். என்ன கட்டளை? ஒன்ன நேசிக்கிறது போல பிறர் நேசி. அதை செய்ய முடியல நம்மளால. அது எப்ப செய்ய முடியும்னா, ஆண்டவருடைய அன்பை நீ அளக்க ஆரம்பித்தால், ஆண்டவருடைய அன்பை நீ அறிய ஆரம்பித்தால், ஆண்டவருடைய அன்பிலே நீனே அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறினால், அந்த ஒரு கட்டளையை நாம உருப்படியா செய்ய முடியும் என்பதற்கு தான் ஆண்டவருடைய அன்புல நீனு என்ன செய்யணுமா? வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய அர்த்தம் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுது எனக்கு தெரியல. எனக்கு விட்டு அழுதுரும் அந்த மாதிரி இருக்கிறேன் நான். என்ன காலையிலிருந்து கேட்டுட்டு இருக்கிறேங்க, எனக்கு ஆன்சர் சொல்லிங்க. இங்க வந்து உட்காந்து ஒரு செகண்ட்ல சொல்றாரு, டக்கு டக்கு டக்குன்னு எழுதுனாரு. சாட்சியாய் வாழ ஆவியின் வல்லமையில நீ வளப்படணும். அடுத்தது இதயத்தில் வாசம் பண்ணணும்னா இயேசுவை போல நற்கிரியை செய்ய நீனு, அதனால்தான் இருதயத்திலே அவர் என்ன செய்யணும்? வாசமாய் இருக்கணும். அந்த இயேசுனுடைய அன்பை, ஆழமான அன்பை, கிறிஸ்துவின் அகாப்பை அன்பை நீ அறிந்து வல்லவர்களாய் மாறணும்னா நீ ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறவனாய் மாறுவாய். ஆமென். நீ வல்லவனாய் மாறணும்னா, நான் பணம் சம்பாதிக்க வல்லவனாய் மாறணும், நான் ஐடி ஃபீல்ட்ல ஒரு பெரிய சாதனை படைக்க வல்லவனாய் மாறணும். அப்படி மாறினா உனக்கு பேர் புகழ் வரும், பணகாசு வரும். பரலோகம் கிடைக்குமா? ஆண்டுடைய அன்பினுடைய அந்த ஒரே ஒரு கட்டளையை நீ நிறைவேற்ற முடியுமா? அன்பாலே, நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறுங்கள். இன்னும் ஆண்டுடைய அன்பை குறித்து ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆண்டுடைய அன்பை குறித்து அதிகமாக படிக்க ஆரம்பியுங்கள். அப்போ உணர்வீங்க அவருடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, அவருடைய அகலம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அன்பாலே, கடைசியா பார்க்கிறோம் அதே 19, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்பட, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும். பாருங்க அன்பாலே, பரிபூர்ணத்தினால் நிறையப்படணும். நம்ம நிரம்பி வழியணும். எதனால? தேவனுடைய பரிபூர்ணத்தினால நிரப்பப்படணுமா, நாம நிரம்பி வழியணுமா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம செய்தி கேட்டு கேட்டு வழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. நம்ம யூத் மீட்டிங்ல
கேட்கும்போது எழுதி கொடுத்தாங்களாம், நாங்க செய்தி கேட்டு வழிஞ்சிட்டோம், எங்களுக்கு இனிமே செய்தி கொடுக்காதீங்க, வேற ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அப்பதான் யூத் மீட்டிங் எல்லாம் மாத்தியாச்சு. இப்ப காலையில 8:30 9:30 வரைக்கும் யூத் மீட்டிங், வெறும் கவுன்சிலிங் மட்டும்தான். வெறும் பொதுவான காரியங்களை பேசி அவர்களை பலப்படுத்தணும், அவர்களை ஆண்டவருக்குள்ளாக இன்னும் கிட்டி சேர்க்கணும். ஏன்னா செய்தி கொடுத்து கொடுத்து நமக்கெல்லாம் செவித்தினவு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இப்ப அதேதான். இப்ப இது ஆராதனை வேலையில நான் செய்தி கொடுக்காம வேற ஏதாவது உங்களுக்கு நான் பயிற்றுவிக்க முடியாது. இது என்ன ஆராதனை ஒழுங்கு? ஆனால்தான் சனிக்கிழமையில நம்ம 2வது சனிக்கிழமையில நம்ம லீவ் நோன்ல அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி செக்ஷனு செய்தி கொடுத்துட்டு மீதி செக்ஷன் எல்லாம் ஒரு பரிமாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் செய்யலாமோ அதை பிராக்டிக்கலா நாலேஜ் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி செய்யலாம் என்று இருக்கிறேன். இப்ப பாருங்க, இன்னைக்கு நாம நிரப்பப்பட வேண்டும், நிறையப்பட வேண்டும் என்றால் பரிபூர்ணத்தினால. எப்படி பரிபூர்ணத்தை? தேவன் எப்படியாக பரிபூர்ணம் அடைந்திருந்தாரோ, அவர் பரிபூர்ணத்தின் பூரண சற்குணராய் இருந்தாரோ, அதே போல நீ நானும் பூரணமாய் பரிபூர்ணப்பட நிரப்பப்படணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எதுக்காக இதை ஜெபிக்க சொல்றாருன்னா, நீ நானும் அந்த பரிபூர்ணப்பட்டாதான் பரலோகத்துல நீ எட்ட முடியும்டா, நித்திய வாழ்வை நீ அடைய முடியும்டான்னு சொன்னார். ஆமென். எதுக்காக ஜெபிக்கணுமா? நித்திய வாழ்வை நான் சுதந்தரித்த வேண்டும் என்றால், ஆண்டவரே தேவனை போல உம்மை போல நான் பரிபூர்ணம் அடைய, நான் பரிபூர்ணத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று நீ நான் ஜெபிக்க ஜெபிக்க தான் நாம நித்திய வாழ்க்கை அடைய முடியுமா? ஆமென். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? எனக்கு தெரியாது, கடவுள் சொன்னதை சொல்லிட்டேன். இதை ஏன் பவுல் செய்தார் என்றால், என்ன பலன் கிடைக்கும் என்றால், இந்தந்த பலன் நமக்கு கிடைக்கும். நாம வல்லமையாய் ஆவியில பலப்பட்டால் சாட்சியாய் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்திலே வாசமாய் இருந்தால் இயேசுவை போல நற்கிரியை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஆழமான அன்பை, அந்த அகாப்பே அன்பை அறிந்து கொண்டு வல்லவர்களாய் மாறினால் வசனத்தை அல்லது பிரமாணத்தை நீ நிறைவேற்ற முடியும். பரிபூர்ணத்தால் நிரப்பப்படணும்னா, தேவனுடைய பரிபூர்ணம் உன்னையும் என்னையும் நிரப்பினது என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமேன் சொல்லுவோமா? இதுக்காக தான் நீ நானும் ஜெபிக்கணும்ன்றார். பவுல் ஜெபிச்சிட்டார் நமக்காக. இன்னைக்கு நாம இந்த 4 காரியத்துக்காக கருத்தா ஜெபிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நம்ம பரிபூர்ணம் அடைந்து நாமும் பரலோக ராஜ்யத்தை அடையலாம். அன்பானே, இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த பவுலின் வேண்டுதலை எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்தீரே, அதனுடைய அர்த்தத்தை, ஆழமான அர்த்தத்தை நாங்களும் உணர்ந்து கொள்ள உதவி செய்தீரே. அப்படிப்பட்ட ஜெபத்தை நாங்களும் ஏறெடுத்து எங்கள் ஆவியில நாங்கள் வல்லமையாய் பலப்படணும். நான் உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்துல இயேசு வாசம் பண்ணணும். அப்படி வாசம் பண்ணாதான் நாங்கள் நற்கிரியை செய்ய முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பை ஆண்டவரை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறினோம் என்றால் உம்முடைய வேதத்தை, உம்முடைய வசனத்தை, உம்முடைய கட்டளையை நிறைவேற்ற முடியும் என்பதை பார்க்கிறோம். உம்முடைய பரிபூர்ணத்தினால நிரப்பப்படணும், நிறையப்படணும் என்றால் நாங்கள் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்த இந்த மேலான ஜெபத்திற்காக நன்றி. இந்த ஜெபத்தை நாங்கள் செய்து வெற்றியை பார்க்க, விடுதலையை பார்க்க, அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க என்னையும் எங்களையும் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு இந்த 4 ஜபங்களும் என் மேலே வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே. இந்த 4 ஜபங்களும் எங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு மேலும் வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும், ஒவ்வொருவரும் பலப்படணும், ஒவ்வொருக்குள்ளையும் வாசமாயிருக்கணும், ஒவ்வொருவரும் வல்லவர்களாய் மாறணும், ஒவ்வொருவரும் நிறையப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜபங்களை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் நித்தியத்தை ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.